பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? பூஜா குட்டி போன வாரம் பெங்களூரில் அவங்க ஆஃபீஸ்க்கு கூப்பிட்ருந்தாங்க. 1 வீக்குக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்னு கூப்பிட்ருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் பூஜா குட்டி தனியாக போகிறா. எப்போ போனாலும் அவள் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவள் கூட தைரியமாக தான் போகிறா. எனக்கு தான் பயமாக இருந்தது. அங்கேருந்து அவள் வீடியோஸ் அப்பப்போ எடுத்து எனக்கு அனுப்புனான். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வருமா? இது வந்து ஹாஸ்டலுக்கு மேலே இருந்து உள்ள வியூ. பூஜா குட்டி இங்கேருந்தே ஹாஸ்டல்லாம் புக் பண்ணி தான் போனான். 2 மணிக்கு தான் ரூம் செக்இன் பண்ண முடியும். பூஜா குட்டி 11 மணிக்கெலாம் அங்கே போயிட்டா. அதனால் மேலே ப்ளே ஏரியாவில் கொஞ்சம் நேரம் இருக்க வேண்டியதாக இருந்தது. இது வந்து தட்டை இட்லி, மட்டன் குடல் ஃப்ரை. இது வந்து மட்டன் சூப். ஆக்சுவலி ராகி முத்தையும் இந்த மட்டன் சூப்பும் அந்த பாயாவும் இந்த குடலும் தான் அதுக்கு காம்பினேஷன். நான் வந்து ராகி முத்தை எனக்கு கிடைக்கல, அதனால அவங்க ஃபோன் பண்ணி வேறு ஆல்டர்னேட்டிவ் கேட்டப்போ அவங்ககிட்ட தட்டை இட்லி மட்டும்தான் இருந்தது. அதனால தட்டை இட்லி இஸ் வெரி சாஃப்ட், நல்லா இருக்கு. கஞ்சிமா இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ வந்து நான் 0.5x எடுக்கிறேன். அப்படி எடுத்தால் கூட கொஞ்சம் குட்டியாக தெரியும் ரூமு. ஆக்சுவலி இட்ஸ் குவைட் குட். இது என்ன ஐட்டம்? ஐ திங்க் இது வந்து கனெக்டட் ரூம்னு நினைக்கிறேன். இது பெட். இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஓகே, டவல்ஸும் டாய்லெட்ரீஸும். இன்னைக்கு ஒன்றுமே சாப்பிடல. காலையில் சாப்பிட்ட தட்டு இட்லியோட அதுக்கப்புறம் ஒன்றுமே சாப்பிடல. ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸோ தட் நாளைக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்லான்னு. இன்னொரு ஜாமான் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து டோனட்ஸ் ரொம்ப பிடிக்கும். பிளெயின் டோனட்ஸ் கிடையாது, உள்ள ஃபில்டான டோனட்ஸ். ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது. அப்படி உள்ள டோனட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படி ஐ காட் 2 ஃப்ளேவர்ஸ். இது வந்து லவ் மீ சாக்கோ லாட் அப்படின்னவோ. இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட். ஒன்றில் வந்து செரி ஃபில்லிங், ஒன்றில் வந்து கஸ்டர்ட் ஃபில்லிங். நான் ஃபஸ்ட்டு டோனட் சாப்பிட்றது வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் ஆகும். வென் ஐ வாஸ் வெரி யங். ஃபேமிலியாக ஒரு டூர் போனப்போ. அப்போது இந்த டோனட்ஸில் மேலே ரொம்ப கலர்ஃபுல்லாக இந்த ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் இருக்கும்ல, அது பார்த்து ரொம்ப ஃபேசினேட்டடாக எனக்கு இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு பாதி ராத்திரி வாங்கினதாக்கும். அப்போ பஞ்சுலாம் சொன்னால் அது காஞ்சி போய் இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி எல்லாம் கிடையாது, நல்லா இருக்கும், நான் சாப்பிடுவேன்னு ப்ராமிஸ் பண்ணி வாங்கினேன். வாங்கி வாயில் வச்சா அடிச்சுட்டு இப்படி பார்த்தா உள்ளே வந்து திருன்னு இருக்கு. அவ்வளோ ட்ரை. ஆனால் சொல்ல முடியாதே, அதையும் நான் முழுசாக சாப்பிட்டேன். ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்பி க்ரம் டோனட்ஸ். நைஸ். இது கொஞ்சம் வர தான் இருக்கு, ஆனாலும் எனக்கு பிடிக்கும். ஓகே, பாய். ஹலோ, ஃபர்ஸ்ட் டே இஸ் ஓவர். கொஞ்சம் ஷாப்பிங் என்ன பண்ணியிருக்கேன். நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், அதனால ஷூலாம் வாங்கியிருக்கேன். ஃபேமஸான இடம் அப்புறம் சர்ச் ஸ்ட்ரீட்டுன்னு என்ன வச்சிருந்தாலும் பரவாயில்ல நமக்கே. ஃபஸ்ட் நாள் ஆஃபீஸில் மதியானம் டீம் லஞ்சுக்கு கூப்பிட்ருந்தாங்க. லஞ்ச் சாப்பிட்டுட்டு எல்லோரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஆளுக்கு கேம்ஸுன்னா அதுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது, ஆனாலும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. பூஜா குட்டி ஹாஸ்டல்ல இருந்து ஆஃபீஸ்க்கு எப்படி வந்தான்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு மெட்ரோவில் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் போனான். நம்மள ஒரு காட்டில் இறக்கி விட்டாங்க பஸ்ல இருந்து. அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கேன். இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் 1.5 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். இவ்வளோ நேரம் காடு மாதிரி இருந்தது இந்த பக்கம். இப்போ பாருங்க, பெரிய கம்பெனிஸ் வர ஆரம்பிக்கும். இதுதான் பூஜா குட்டியோட ஆஃபீஸ், ஒராக்கிள் சர்னர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பூ வந்து ஜப்பானில் ஃபேமஸ் செரி பிளாசம் இருக்குல்ல, அது மாதிரி வேற ஒரு பூ. மார்னிங். ஆக்சுவலி இட்ஸ் குட் ஈவினிங். இப்போ வந்து டைம் ஆல்மோஸ்ட் 4 ஆகுது.
ஆனால் டுடே ஐம் வெரி எக்ஸைட்டட். நான் இங்கே வந்ததே ஒரு விஷயம் சாப்பிட்றதுக்கு தான் மெயினாக. தட்ஸ் ராகி முத்தை. அது ரொம்ப டேஸ்டிலாம் கிடையாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இட்ஸ் வெரி டெம்ப்டிங் ஃபார் மீ. அப்போது அது இன்னைக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இட் கம்ஸ் ஆஸ் ராகி முத்தை. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஆர்டர் பண்ணி எனக்கு தட்டை இட்லி வந்துட்டு. ஸோ லெட்ஸ் ஹோப். ஸோ தட்ஸ் மீ இன் அரவுண்ட் 4 o'clock. இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். 20 minutes இருக்கு டெலிவரி பார்ட்னர் வரதுக்கு. அதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு கெட் ரெடி குவிக்லி அண்ட் கோ டவுன். அப்போ நான் சாப்பிட்டுட்டு வெளியே போகலாம். நேற்றும் இதே மாதிரி தான் நினச்சேன். ஐ திங்க் ஐ வில் அட்டாச் த ஃபோட்டோ. எஸ்டர்டே ஐ ஹேட் மை ஃபேவரட் கிரீன் சில்லி சிக்கன் அண்ட் கர்ட் ரைஸ். அப்படி போகலான்னு நினச்சேன். ஆனால் சாப்பிட்ட உடனே அதுக்கப்புறம் இறங்க முடியல. பட் டுடே ஐ ஹாவ் டு. ஏன்னா ரூமில் ஒன்றுமே இல்லை. ஸோ கொஞ்சம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது வச்சிருப்பேன். ஃப்ரூட்ஸும் ஒரு தயிர் டப்பா வச்சிருப்பேன். அப்போ எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணும்னா அந்த தயிர் டப்பாவை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மோராக்கி குடிச்சுக்குவேன். ஸோ லெட் மீ குவிக்லி கெட் ரெடி. ஐம் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் மை லஞ்ச் ஆர் பிரஞ்ச் வாட் எவர். எங்கே வைக்க தெரியல ஃபோன். ஓகே, அப்படி ராகி முத்தை, மட்டன் கறி அண்ட் கருவேப்பிலை சிக்கன் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஐம் ஸோ எக்ஸைட்டட். இன்னைக்கு அதான் எபிசோடு. ஸோ இதுதான் ராகி முத்தை. இது கூட இது வந்து சட்னி இல்லை, சம்திங் லைக் வடை, பொடி வச்சு வடை மாதிரி. இது வந்து காரம் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்க கார்லிக் சாலட். திஸ் இஸ் மட்டன் கறி. திஸ் இஸ் சிக்கன் கருவேப்பிலை ஃப்ரை. இது ரெண்டும் அதுக்குள்ள டிப்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் see if it tastes as yummy as it sounds. நல்ல ஒன்று ஐ திங்க் இட் will be very filling. ஆனால் இது சூடாக சாப்பிடலன்னா it will not be nice I think. Oh, it's very soft. கடவுளே. too yummy. எனக்கு பிடிக்கும். இட்ஸ் வெரி நைஸ். இது வந்து மட்டன் குழம்பு. இது வந்து மட்டன் இல்லைன்னா போட்டி அது கூட தான் நிறைய சாப்பிட்றாங்க. திஸ் இஸ் சிக்கன் கருவேப்பிலை ஃப்ரை விச் ஆல்சோ லுக்ஸ் வெரி yummy. திஸ் இஸ் ராகி முத்தை, மட்டன் கறி, இது சாலட் வந்து இந்த ஃப்ரை. இது வந்து எரிவு போட்ட இது எதுக்குன்னு தெரியல. இது கருவேப்பிலை ஃப்ரை. இது ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு, பயங்கர சாஃப்ட்டு. ஸோ இது எப்படி சாப்பிட்ணுன்னா இது இப்படி டங்க் பண்ணி கறியில் டங்க் பண்ணி we should swallow it. சூப்பர், அடிபொலி. ஆஹா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆஸ் எக்ஸ்பெக்டட். இதில் ஒன்றே போதும். ஆக்சுவலி ஒன்றே ரொம்ப ஃபில்லிங். பொதுவாக வேறு கடையில எல்லாம் ஒன்று தான் தராங்க. இந்த கடை இஸ் known as முத்தே சாறு. the name itself is known as முத்தே சாறு. they have chicken முத்தைனா சிக்கன் கறியும் முத்தையும், மட்டன் முத்தை which I got. அப்படி நிறைய முத்தை இருக்கு. முத்தை வித் ரைஸ் அப்படி. இப்போ நம்ம இந்த நார்த் இந்தியன் தாலியில ஒரு சப்பாத்தி வச்சு கூட ரைஸ் சாப்பிட்றோம்ல, அது மாதிரி முத்தையை வச்சு இங்கே ரைஸ் சாப்பிட்றாங்க. முத்தை அண்ட் ரைஸ். ஸோ ஹாய், நான் வந்து ஸ்பாரில் போய் சூப்பர் மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட. அப்போ ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது இங்கே வந்து கத்தி நம்ம வாங்கினோன்னா மெட்ரோவில் ஏற்ற மாட்டாங்க. ஐ திங்க் என் கேமரா இங்கே இருக்கானா நான் இங்கே பார்த்து பேசுகிறேன். அப்போ கொஞ்சம் இப்படி 1.5 கண்ணு மாதிரி இருக்கும். பரவாயில்ல. கத்தி வந்து மெட்ரோவில் ஏற்ற மாட்டாங்க. அதனால எனக்கு இந்த கட் பண்ணுற மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்க முடியாது. அதனால சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ், ப்ளூபெரி, கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி அது மாதிரி தான் வாங்குவேன். இன்னைக்கு ஒரே ஒரு பேக்கெட் சக்கை இருந்தது. நல்ல வரிக்க சக்கை, சூப்பர் சக்கை இருந்தது. ஆனால் எனக்கு சக்கை பிடிக்காது. அம்மாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அம்மாக்கும் அக்காக்கும். இன்னைக்கு வந்து இப்படி ஒரு ஃப்ரூட் இருந்தது. அப்போ இது நான் பார்த்தப்ப என்ன நினைச்சேன், இந்த ஃபிக்கோட பழம் இருக்குல்ல, அது எனக்கு சாப்பிட்ட ஒரு அது இப்போ ஐ திங்க் அது கிடைக்குது கொஞ்சம் வேண்டத்துலனா ஃபிக்கோட பழம். ஆனால் இதோட பேர் வந்து பன்னீர் ஃப்ரூட். அப்போ நான் மோந்து நான் இப்போ பெரிஸ் எது எடுத்தாலும், மாங்காய் என்ன எடுத்தாலும் ஸ்னிஃப் பண்ணி பார்த்து தான் எடுக்கிறது. ஐ திங்க் தட்ஸ் அ வே டு டேக் ஃப்ரூட்ஸ், குட் ஃப்ரூட்ஸ். அப்போ ஸ்னிஃப் பண்ணி பார்த்தப்போ இந்த பன்னீர் சோடாலாம் இருக்குல்ல, அந்த மனம் பயங்கர மனம், ஒரு ரெக்ஸ் இல்லாத மனம். அதாவது குட்டி பேரைக்காய் மாதிரி இருக்கு. ஆனால் இது வந்து நான் அங்கே ஒரே ஒரு பாக்ஸ் தான் பார்த்தேன். வர வழியில சர்ச் ஸ்ட்ரீட்லலாம் நிறைய இருந்தது. அது நல்ல பெருசா கொஞ்சம் பழுத்து இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இதே கலர் தான், பட் கூட வந்து நமக்கு பழுத்து இருந்தால் தெரியும்ல, கொஞ்சம் இந்த கருப்பு கருப்பா இருக்கிறது அப்படி நல்லா இருந்தது. நாளைக்கு முடிஞ்சா அது வாங்குவோம். இது நான் ஒன்று சாப்பிட்டுட்டேன். உள்ள வந்து ஒரு பெரிய கொட்டை இருக்கு. இது இப்படி ஷேக் பண்ணா கடை கேக்குதா, கடன்னு கேக்குது. அதாவது அந்த கொட்டை வந்து தனியா தான் உள்ள இருக்கு. இது நீங்க எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்களா இருக்கும், நான் சாப்பிட்டது இல்லை. இது வந்து அப்படியே இந்த பன்னீர் சோடாவோட மனம். பன்னீர் சோடான்னா ரோஸோட ஃப்ளேவர் தானே. இது ரோஸ் செடியில வருமோ? ஆனால் ரோஸ் செடியில எப்படின்னா பழம்லாம் வராதே, வருமா என்ன தெரியலையே. இதை ஃபுல்லா கடிச்சு சாப்பிடலாம்.
இப்படி இருக்கா, இந்த கொட்டை வந்து தனியாக தான் இருக்கும், இது எப்படி வந்துடும். பயங்கர டேஸ்டி. இது எப்படி இருக்குன்னா பர்சிமென்ஸ் இருக்குல்ல, பர்சிமென்ஸே தான் சேம். ஆனால் இந்த ரோஸ் மனம் வருது, நல்ல ரோஸ் மனம். எனக்கு ரோஸ் மனம் பிடிக்கும். ரோஸ் மனம் வருது, ரொம்ப அடிப்பொலி. அப்படி ஒன்றும் இல்லை, பர்சிமென்ஸ் தான் ஸ்வீட், கொஞ்சம் இந்த நொங்கோட டேஸ்ட், பின்ன அந்த ரோஸ் மனம், பயங்கர டேஸ்டி, நல்லா இருக்கு. நான் இந்த குட்டி குட்டியாக இருந்தப்போ நல்லா இருக்காதோன்னு நினச்சேன், ஆனால் நல்லா இருக்கு, இட்ஸ் குட். இது வந்து எனக்கு புதுசாக இருந்தது, அதனால காமிக்கிறேன். அப்போது அடுத்த வீடியோவும் பெங்களூர் வீடியோ தான். அடுத்த புதன்கிழமை பார்ப்போமா? தேங்க்யூ.